ஷேகர் காமுலா இயக்கத்துல தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா, சுனைனா மற்றும் பலர் நடிச்சிருக்கக்கூடிய குபேரன் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டுடைய ஒரு ஆயில் ரிசர்ச் சென்டர் இருக்கு. அங்க பல கோடி மதிப்பிலான ஆயில் அண்ட் கேஸை கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச உடனே இது கவர்மெண்ட்டா தான் இருக்கிறத விட கார்ப்பரேட்க்கு சேல் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு கம்பெனில இருந்து அந்த பாஸ் வந்து பேசுறாங்க. மினிஸ்டர்ஸும் நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா நாங்களும் தர வேண்டியதை தந்துடுறோம்னு இந்தந்த மினிஸ்டருக்கு இவ்வளோ கோடி தேவைப்படுது அப்படின்றத ஒரு லிஸ்டா கொடுக்குறாங்க. சரி, இதெல்லாம் பிளாக் மணியாவும் ஒயிட் மணியாவும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல டேலண்டான அண்ட் நேர்மையான ஆள், நம்பிக்கையான ஆள் நமக்கு வேணும் அப்படின்னு அந்த ஓனர் யோசிக்கும் போது அவர் ஞாபகத்துக்கு வரது தான் நாகார்ஜுனா. ஏன்னா அந்த கம்பெனிலேயே ஆல்ரெடி ரைட் பண்ணி அவங்களையே ஃபைன் கட்ட வச்சிருக்காங்க. இப்படி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நேர்மைன்னு இருந்தவரை எப்படி இப்படி தப்பான வேலைக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆல்ரெடி நேர்மையா இருந்ததுனால தான் ஜெயிலில் இருக்காரு. ஸோ அவரை நான் வெளியே கொண்டு வரேன், அதுக்கு பதிலாக எங்களுக்கு இந்த வேலைகளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி மேனிப்புலேட் பண்ணி தான் வெளியவே கூட்டிட்டு வராங்க. அவர் கொடுக்குற ஒரு ஐடியா தான், இதை டைரெக்டாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக 4 பினாமி செட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஸ்விஸ் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்படி நம்ம இந்த மணியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லும்போது, நமக்கு நேர்மையா இந்த மணியெல்லாம் வந்து எடுத்துட்டு போகாம யார் இருப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது, நம்ம அதுக்கு ஒரு பெக்கர்ஸை வச்சோம், அதாவது பிச்சை எடுக்கிறவங்களை வச்சோம்னா அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு 4 பிச்சைக்காரங்களை செலக்ட் பண்றாங்க. அதுல ஒரு ஆளு தான் தனுஷ். ஸோ இவங்க பேர்ல கம்பெனி எல்லாம் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லா டிரான்சாக்ஷனும் முடிஞ்சிருது. கடைசியா தனுஷ் பேர்ல டிரான்சாக்ஷன் நடத்தும் பொழுது அவர் எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. இப்போ கடைசியா அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சா, அந்த ஆயில் கம்பெனி என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதையே. என்னம்மா படத்தோட கொஞ்சம் ஹிண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முழு கதையே சொல்லிட்டேன்னு கேட்டிங்கன்னா, அதான் இல்லை. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிறதுல கொஞ்சம் கதையை தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ 3 மணி நேரம் படத்தோட கதை எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க.